ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்டிபிசி லெவல் 3ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து எவ்வளோ இருக்கும், ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன அலோவன்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஃபைனலா ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறமோ ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமோ உங்களோட சேலரி வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்டிபிசி எக்ஸாம்னா என்னங்கிறத நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ என்டிபிசி எக்ஸாமோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி. உங்களுக்கு மினிமம் ஒரு 18 வயசு இருந்தாலே நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 லெவல் இருக்கும். லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு ஒரு 5 லெவல் இருக்கும். இதுல டிகிரி லெவல் போஸ்ட்டும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12th லெவல் போஸ்ட்டும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க 12th லெவல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா லெவல் 2 and 3க்குள்ள நீங்க வந்து உள்ள போவீங்க. இப்போ லெவல் 3க்குள்ள நீங்க உள்ள போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிராஸ் பே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,884 ரூபாய் இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்டூடெண்டோட சேலரி ஸ்லிப் தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், என்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க, அதே மாதிரி எப்போ ஜாயின் பண்ணீங்க, பேசிக் பே எவ்வளோ, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீடைல்ஸ், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லா டீடைல்ஸுமே மேல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, கிராஸ் பே வந்து கொடுத்திருக்காங்க 49,884. அதுக்கடுத்து நெட் பே வந்து 46,369 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிராஸ் பே எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,884. ஸோ பிடிப்பு போக, அதாவது ரெக்கவரிஸ் போக உங்க கையில எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 46,369. ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி ஒரு 10 மந்த்ஸ் ஆகிருச்சு அவர் ஜாயின் பண்ணி. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆனதுனால ஸோ சேலரி வந்து 46,369 இருக்கு. அதே ஸ்டார்டிங்ல உங்களோட ட்ரைனிங் முடிஞ்ச புதுசுல உங்களுக்கு சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து 38 வரைக்கும் உங்களோட சேலரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்களோட சேலரி வந்து என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட நெருங்கிரும். ஓகேவா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அலோவன்சஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு டியூட்டியும் ஒவ்வொரு மாதிரி, உங்களோட ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வேலை ஒவ்வொரு மாதிரி மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமுமே பிக்சடா இவ்வளவுதான் சேலரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு இருக்குன்னா ஒரு 35ல இருந்து 38 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து கையில வாங்கக்கூடிய சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 46,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கையில வாங்கலாம். சோ இது லெவல் 3ங்கிறது பாத்தீங்கன்னா 12th லெவல் போஸ்ட். ஓகே. சோ இதுல என்னென்ன பே எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பே வந்து ஒரு 22,400, டியர்னஸ் அலோவன்ஸ் வந்து 11,200 கொடுப்பாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் வந்து 2,240, டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் வந்து 2,700, நைட் டியூட்டி அலோவன்ஸ் வந்து 1,356, அதுக்கப்புறம் அரியர்ஸ், அதே மாதிரி டிராவலிங் அலோவன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் அலோவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,250. ஓகே. சோ இது எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 49,884 வரும். சோ இதுல ரெக்கவரிஸ் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு 30 ருபீஸ், அதுக்கப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம் அது 3,360, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் 125. இது எல்லாருக்குமே எடுப்பாங்க. என்ன சேலரி நீங்க வாங்கினாலும், குரூப் டிக்குள்ள போனாலும் சரி, எந்த இதுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு ரெக்கவரிஸ் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. சோ அந்த ரெக்கவரிஸ் போக ஃபைனலா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 46,369 ரூபாய். ஓகேவா. சோ இது லாஸ்டா நம்ம ஸ்டூடெண்டோட சேலரி. சோ அவர் ஜாயின் பண்ண டேட் பாத்தீங்க அப்படின்னா 25/10/2023, கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கிட்ட ஆயிருக்கு. சோ 10 மாசம் கரெக்டா, ஒரு 10 மாசம் இல்ல 9 மாசம் கிட்ட ஆயிருக்கு. சோ ஒரு 9th மந்த்ல உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 46,000 ரூபாய் 47,000 ரூபாய் இருக்கும். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி ட்ரைனிங் போகக்கூடிய புதுசுல வந்து 36,000 ரூபாய் கிட்ட இருக்கும். ஓகேவா. சோ இது வந்து 12th லெவல் போஸ்ட் தான். இன்னும் டிகிரி லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னுமே அதிகமா இருக்கும். நான் அடுத்த வீடியோல டிகிரி லெவலுக்கான போஸ்டுக்கான சேலரி எவ்வளவு அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ பேசிக் பே வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். இந்த அலவன்சஸ் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் மாறுபடும். லெவல் 2க்கு வேற மாதிரி இருக்கும், லெவல் 3, லெவல் 4, 5, 6ன்னு ஒவ்வொன்றுக்கும் அலவன்சஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th லெவல் போஸ்டுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து 50க்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ எப்போ நீங்க ஜாயின் பண்ண ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறமா இல்ல ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்களோட சேலரி வந்து 45ல இருந்து 50 வரைக்கும் இருக்கும். ஏன்னா சில டைம் சில அலவன்சஸ் இருக்கும், சில டைம் சில அலவன்சஸ் வந்து இருக்காது. அதனால ஒவ்வொரு மந்த்தும் உங்களோட சேலரி வந்து மாறுபடும். ஓகேவா. சோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா லெவல் 3யோட சேலரி வந்து ஒரு 45 to 50K. சோ இதோட மினிமம் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு தான். ஒரு 18 வயசுல நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 20 வயசு 21 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து நீங்க ரொம்ப நிதானமா படிச்சா கூட ஒரு 20 வயசு 21 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். சோ ஒரு 20 21 வயசுல ஒரு 45,000 50,000 சேலரிங்கிறது ஒரு நல்ல ஹையஸ்டான ஒரு சேலரி தான்.
ஸோ அதுவும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஜாப், நமக்கான ஒரு அடையாளமா இருக்கும், அது ஒரு கெத்தாவும் இருக்கும் அப்படிதானே. ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் கஷ்டப்பட்டு படிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10th படிக்கும் போது கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், 12th கஷ்டப்பட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த ஒரு வருஷம் மட்டும் படிங்க, லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12th படிக்கும் போது அதான் சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அதே தான். ஒரு 6 மாசம் நல்லா உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா லைஃபே செட்டில் ஆகிரும். ஏன்னா நாம வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு போக போறோம், நமக்கான ஒரு அடையாளம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உட்கார்ந்து நல்லா படிங்க. ஏன்னா இங்க ரயில்வே ஜாப் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், அதே மாதிரி இதுல வந்து அலோவன்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல. பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேல இருக்கிறவங்களே 1 lakh 1.5 lakh வரைக்குமே வாங்குறாங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நாம நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய இருக்கு இதுல, இப்ப நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ஒரு காலேஜ் படிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணிருங்க, நான் பிரைவேட் கம்பெனி போறேன்னா ஸோ இதுல நான் பெரிய ஆள் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், இல்ல பப்ளிக் செக்டார் நான் போறேன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் எழுதுறேன்னா, நான் ரயில்வே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றேன்னா, எஸ்எஸ்சியா இல்ல டிஎன்பிஎஸ்சியா, இல்ல நான் வந்து அடுத்து எஸ்எஸ்சிலே பெரிய லெவல் போறேன்னா, அடுத்து எஸ்எஸ்சிலே சிஜிஎல் லெவல் போயிட்டு அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி லெவலுக்கு போறேன்னா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா, சோ அந்த பிசினஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. காலேஜ் படிக்கும் போதே ஒரு முடிவு எடுத்துருங்க, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட 18 வயசுலயே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அவேர்னஸை கொண்டு வரணும் கண்டிப்பா. ஏன்னா மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க வந்து 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனேவே அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் உங்ககிட்டயும் சொல்றது அதுதான். காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமுக்குமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க போனாலும் சரி உங்களுக்கு 18 வயசு தான் மினிமம். உங்களுக்கு 18 வயசு ஆகிருச்சா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். எம்டிஎஸ் எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 10ஆம் கிளாஸ் நீங்க பாஸ் பண்ணா போதும். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருமே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, காலேஜ் வரைக்குமே எல்லாரும் படிக்கிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சோ உங்களோட அந்த 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா நீங்க எஸ்எஸ்சில எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதலாம். இல்ல மேம் நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க என்ன பண்ணலாம், ரயில்வேல குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க, அதாவது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க குரூப் டியும் எழுதலாம், அட் த சேம் டைம் என்டிபிசியும் எழுதலாம். அதே மாதிரி ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்க கம்மியான மார்க் எடுத்தாலே ஈஸியா உள்ள போயிடலாம். அதே யாரா இருந்தாலுமே ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு படிங்க, சிலபஸை கலெக்ட் பண்ணுங்க, சிலபஸை எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுங்க, ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஏன்னா 18 வயசுல யாருமே நம்மள நீ ஏன் வேலைக்கு போலன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு 21 வயசு 22 வயசுக்கு மேல ஆக போகுது அப்படின்னா தான் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி நீ வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 18 வயசுல நம்ம ஜாலியா காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்போம், காலேஜ்ல பெருசா ஹோம்ஒர்க்கும் கிடையாது, நம்ம ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்டாவும் இருக்காது. ஸோ அந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. அதே மாதிரி இப்போ நான் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம், 30 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம், இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், எனக்கு 33 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க உட்கார்ந்து படிங்க. இருக்கக்கூடிய டைம்ல கிடைக்கக்கூடிய டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ நான் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும் அது. அதனால நல்லா படிங்க. அந்த சந்தோஷத்தை நம்மளால ஒரு இது பண்ணவே முடியாது. ஒவ்வொரு டைமும் நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த ரிசல்ட் வரக்கூடிய நாள. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கு. ஸோ நல்லா படிங்க, ஓகேவா. ஸோ ரயில்வேயோட மினிமம் சேலரி பாத்தீங்க அப்படின்னா குரூப் டி குள்ள போறீங்க அப்படின்னா அது 10th ஐடிஐ ஜாப். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10th தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ குரூப் டி குள்ள நீங்க போனாலே உங்களுக்கு 38ல இருந்து 40 வரைக்கும் சேலரி இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால ஒரு நல்ல ஃபினான்ஷியலாவும் நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியும் இருக்கும். ஸோ பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க.
ஸோ இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். படிச்சா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். கஷ்டப்பட்டு படிக்கணும். டே அண்ட் நைட் படிக்கணும். கிடைக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும். இப்படி படிச்சுட்டு உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன தப்பு பண்றீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே அப்படியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் போகும்போது கிளியர் பண்ணிடலாம். ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷனை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ரயில்வேக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ரயில்வே தமிழன் பேட்ச்னு டெய்லி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை விடையும் நம்ம பெஸ்டா வந்து நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரொம்பவே பெர்ஃபெக்டா கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்க ரயில்வே படிக்கிறீங்க, உங்க கையில எந்த ஒரு புக்குமே இல்லை, எனக்கு ஃப்ரீயா புக்ஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வேக்கான ஃபுல் கைடன்ஸ் வேணும், ஃபுல் கிளாஸஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ கிளாஸஸ், டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நீங்க காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களால வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது, காலேஜ் போயிட்டு இருக்கும் போதே நான் படிக்கணும், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வந்திருக்கக்கூடிய எந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செப்டம்பர் 5ல இருந்து இதுல லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க படிச்சாலே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்க படிக்கணும். ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கான உங்க கையில எல்லாமே கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். அதை உட்கார்ந்து கரெக்டா நீங்க அந்த கொடுத்துருக்க ஷெட்யூல் படி, அந்த 120 நாளைக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பிளான் படி கரெக்டா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். ஏன்னா அந்த 120 நாள்லயும் பாத்தீங்கன்னா கரெக்டா சிலபஸை முடிக்க வச்சிருப்போம். கரெக்டா சிலபஸை முடிச்சுட்டு பிராக்டிஸும் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டட் ரிவிஷன், ரிப்பீட்டட் டெஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு டாப் ஸ்கோரராகவே நீங்க வந்து உள்ள போயிடலாம். ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கும், வார வாரம் உங்களுக்கு டெஸ்ட் அதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1799. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் நீங்க பே பண்ண போறீங்க, ஒன் டைம் தான் நீங்க பே பண்ண போறீங்க. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டினா அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எதுனாலும் நீங்க எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் டி லெவல்ல உள்ள போறீங்க, என்டிபிசிலே 12th லெவல் போஸ்ட்டுக்கு உள்ள போறீங்க அப்படின்னாலும் என்டிபிசில இருந்துட்டு அடுத்து எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி நீங்க வந்து எய்ம் பண்ணலாம். குரூப் டி போயிட்டீங்க அப்படின்னாலுமே அடுத்த லெவலான 12th லெவல் போஸ்ட், அதாவது என்டிபிசில இருக்கக்கூடிய 12th லெவல், டிகிரி லெவலும் நீங்க எழுதி பாஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இருக்க கிளாஸஸ் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியுமே கிளாஸஸ் வந்து இதுல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான். இப்போ ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி தனித்தனியா கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலே போதுமானது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இதுல கவர் பண்ணிருப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோட ஜெனரல் தமிழ் மட்டும் இதுல கவர் ஆகாது, மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இப்பதான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மேம், நான் இப்பதான் காலேஜ் படிக்கிறேன், இல்ல இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி எந்த ஒரு அவேர்னஸுமே தெரியாது, ஸோ இனிதான் எனக்கு இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இனிதான் படிக்கணும், இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட் வருது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி செப்டம்பர் 5ல இருந்து லைவ் கிளாஸஸ் கொண்டு போக போறோம். மெயினா ரயில்வே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் என்னால வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த புக்ஸை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். யூடியூப்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப்லயும் கிளாஸஸ் இருக்கும்னா அந்த யூடியூபோட கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எல்லாமே மிக்சடா இருக்கும்.
மேக்ஸ் ரீசனிங் மிக்சடா இருக்கும், சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் மிக்சடா இருக்கும். இப்ப ஆப்லங்கும் போது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஐடியா கிடைக்கும். ஸோ கரெக்டா நீங்க படிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் நீங்க ஆப்லையும் பே பண்ண போறீங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். செப்டம்பர் 5ல இருந்து லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.